ஸ்கூல்லே ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டீச் பண்ண வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நாங்கள் மென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மென்டரும் வந்து ஒரு 10 நியூ வாலண்டியர்ஸை வந்து இது பண்ணுவாங்க, பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க ரெகுலராக வந்து ஒரு ஒன்ஸ் அ மந்த் வந்து ஒரு ஒன்ஸ் இன் 2 months வந்து ஒவ்வொரு கிளாஸையும் விசிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த வாலண்டியர் எப்படி கிளாஸுக்கு பிளான் பண்ணுறாங்க, இப்போ இந்த லெசன் வந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம டீச் பண்ணுறோம், இந்த லெசன் 2 இந்த சப்ஜெக்டில் டீச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் பிளான் பண்ணணும், இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க மென்டரும் வந்து அடிஷ்னல் சப்போர்ட் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து எப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் ஒரு பிளாக் போர்டில் டீச்சர் எழுதி போடுவாங்க, குழந்தைங்களாம் இங்கே உட்காந்துட்டு நோட்ஸ் எடுப்பாங்க, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எங்கள் வாலண்டியர்ஸ் வந்து குழந்தைங்களோட ஒரு சர்க்கிளில் உட்காந்துட்டு கேம்ஸ் மூலமாக, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலமாக, ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ கிளாஸஸும் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்க வந்து எவ்ரி வீக் திரும்ப அந்த கிளாஸுக்கு வர்ற மாதிரி இருக்கணும். அடுத்த வாரம் வரல அப்படின்னா, ஒரு வாரம் பிரேக் விட்டுச்சுன்னா அது அவங்களுக்கும் பயனடையாது. அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்தாங்கன்னா அந்த மற்ற குழந்தைங்களுக்கும் பயனடையாது. ஏன்னா இவங்களுக்கு நம்ம பின்னாடி உள்ளது சொல்லி கொடுத்துட்ருப்போம். ஸோ கிளாஸ் வந்து ஒவ்வொரு வாரம் அந்த குழந்தைங்க வர்ற மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும், இந்த ப்ரோக்ராம் எஸ்பெஷலி. ஸோ இந்த வாலண்டியர்ஸ் ட்ரெயின் ஆகி 1 year ஜூன் ஜூலையில் ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் தே டீச் திஸ் திங். இல்லை, இதில் இப்போ வந்து இந்த குழந்தைங்களை வர வைக்கிறதுன்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய எக்ஸசைஸ். அந்த கண்டினியூட்டியை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது? அந்த கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு 5 days ஸ்கூலுக்கு போகிறாங்க, சம்டைம்ஸ் இப்போ சாட்டர்டே கூட ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு சாட்டர்டே சண்டேன்றது அவங்களோட ப்ளே டைம், விளையாட்டு நேரம், ஃப்ரீ டைம். அந்த டைமில் நம்ம ஏதோ போய் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே அது முக்கியத்துவம் தெரியாது. ஸோ முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஸோ அவங்க முக்கியத்துவம் தெரியலனாலும் நம்ம அது வர்ற மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஒரு பேசிக். இது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா குழந்தைங்க நெக்ஸ்ட் வீக் வரமாட்டாங்க. எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலில் கிரியேட் பண்ணுறதுல கண்டென்ட் வைஸோ இல்லை சொல்லித்தர முறைகளையோ அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறது இல்லை, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் எங்கள் வாலண்டியர்ஸ் வந்து 30 வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க எங்களை டீச்சர்ஸாக பார்க்கக்கூடாது. டீச்சர்ஸ்ன்றவங்க அவங்க ஒரு மைண்டில் வச்சுருக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாருமே அவங்க அண்ணா அக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு வாரம் வரலைன்னா ஏன் வரல அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த ஒரு பாண்ட் இருக்கும். பிரதர்லி சிஸ்டர்லி அஃபெக்ஷன் தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். எங்கள் கிளாஸ் எதுவுமே ஸ்ட்ரிக்டாக இப்படி உட்காந்துருக்கணும், பெஞ்சில் உட்காந்துருக்கணும், நோட்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. கூடிய வரைக்கும் வந்து அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி எவ்வளோ தூரம் இன்ட்ராக்டிவாக கேம்ஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்கணுமோ அவ்வளோ தூரம் வி ட்ரை டு டூ தட். த பேசிக் திங்ஸ் தட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், திரும்ப வரணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாணவர்கள் மத்தியில் உங்களால் எவ்வளோ நாளில் ஒரு ஆங்கில ரீதியாக அவங்கள்ட்ட ஒரு மாறுதல் எவ்வளோ நாளில் பார்க்க முடியுது உங்களால்? எங்களோட பிளான் வந்து 5 years. பட் 2008 தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். குழந்தைங்க எல்லாருமே கண்டினியூ பண்ணுறதில்ல, பட் நிறைய பேர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டினியூ பண்ணுற குழந்தைகளில் நாங்கள் கிரேட் டிஃப்ரென்ஸ் நாங்கள் பார்க்குறோம். வி ஹோப் இட் வில் ஹெல்ப் தம் இன் தியர் லைஃப்ஸ் இன் சம் வே. இது வந்து இப்போ இந்த ஆங்கில பயிற்சி அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து தமிழ் வழி கல்வியில் படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கும். எல்லாருமே தமிழ் வழி கல்வி, எல்லாம் அரசு பள்ளிகள் போகிற குழந்தைகள் தான். மற்ற குழந்தைங்களுக்குலாம் அது நாட் யூஸ்ஃபுல் இல்லையா. பெரும்பாலும் இதுதான். மேபி சில குழந்தைங்க வந்து அவங்க ஆர்ஃபனேஜில் இருக்கவங்களே, அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்களே வந்து மேபி கவர்மெண்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் இந்த மாதிரி போயிட்டுருக்கலாம். பட் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் போகிற சில்ட்ரன் தான், அண்டர் ப்ரிவிலேஜ் குழந்தைங்க தான். சரி, அடுத்து வந்து நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து சில குறிப்பிட்ட பாடங்களில் அவங்களுக்கான சிறப்பு கோச்சிங் வந்து அதை பற்றி சொன்னோம். அது கோச்சிங் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ப்ரோக்ராம் பேர் வந்து லிட்டில் ஐன்ஸ்டைன்ஸ். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கணிதம், மேத்ஸும் சயின்ஸும் வந்து புரியணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு பேசிக்ஸே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப மக்கப் பண்ணி படிச்சுட்டு வந்துடுறாங்க. டேபிள்ஸ் எல்லாம் மக்கப் பண்ணி தான் தெரியும். அவங்களுக்கு அந்த பேசிக்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறதால பேசிக்ஸ் ஒழுங்காக புரியணும் அப்படின்றதுக்காக இதுதான். அது ஒரு டியூஷன் மாதிரி கிடையாது. அவங்க கிளாஸில் உள்ளதை டியூஷன் மாதிரி நாங்கள் எடுக்கிறது கிடையாது. பேசிக்ஸ் புரியறதுக்காக நாங்கள் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அகான்ஷா அப்படின்னு பூனேயில் உள்ள ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கிட்டேருந்து நாங்கள் சிலபஸ் வாங்கியிருக்கோம். அவங்கள தான் எங்களையும் ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த அமைப்போட சிலபஸ் யூஸ் பண்ணி நாங்கள் டீச் பண்ணுறோம் மேத்ஸு. சயின்ஸுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க பாடத்தில் உள்ள லெசன்ஸை வந்து
எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க முடியும், எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இதுதான் A = B + C அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதில்ல, அதை அவங்களுக்கு பண்ணி காமிக்கிறது, பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறது. சயின்ஸ்லேயும் மேத்ஸ்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இது வந்து இதுவும் 2007-8 ஆரம்பித்தோம். நிறைய பண்ணி தான் கற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. டியூஷன் மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஷுவராக இருந்தோம். எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றப்போ நாங்களே நிறைய ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணி தான் கற்றுக்கிட்டோம். இந்த சிடிஸ், எஜுகேஷ்னல் சிடிஸ், மல்டிமீடியா மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு சயின்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தப்போ மேத்ஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் சயின்ஸ். மேத்ஸ் புரியல அப்படின்னா சயின்ஸும் புரியாது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பசங்களோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி எங்களுக்கு புரிஞ்ச உடனே சரி இன்னும் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடணும் அப்படின்ட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 4th ஸ்டாண்டர்ட்லேயே ஆரம்பிச்சிடுறோம். 4th, 5th, 6th உள்ள பசங்க தான் இப்போ எங்களோட டார்கெட்டு. அவங்களுக்கு வந்து பேசிக் மேத்ஸ் டேபிள்ஸில் ஆரம்பித்து எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி தான் பேஸ் லைனாக ஃபஸ்ட்டு இயர் ஆரம்பிக்கும் போது டெஸ்ட் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை பொறுத்து தான் அவங்களோட கிளாஸஸும் இருக்கும். வீக்காக உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப ஹை லெவலில் சொல்லிக் கொடுத்தா அவனுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸ்கூல்லேயும் அதான் நடக்குது. ஸோ அவங்க கிளாஸ் வைஸ் நாங்கள் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணுறது கிடையாது. 8th ஸ்டாண்டர்ட் பையனாலும் அவனுக்கு டேபிள்ஸ் தெரியலன்னா அவன் டேபிள்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். 4th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் இதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவங்களோட திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுமோ அந்த மாதிரி சிஸ்டம் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்தித்த வழியில் நாளை காலை சிறப்பு விருந்தினர்